அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று பெரிதும் நம்புகிறேன். எவ்வத்துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வத்துறைவது அறிவு என்ற வள்ளுவ பெருமானின் அமுத வாக்குக்கிணங்க இன்றைய உலகச் சூழலில் கற்றல் கற்பித்த நடவடிக்கை தங்கு தடையின்றி நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமும் போல தொடர கேசி டுட்டோரியல் என்ற வலையொலி உருவெடுத்துள்ளது. எனவே இந்த இயங்கலை வகுப்பு குறிப்பாக தமிழ்மொழி பாடத்தின் வழி முதலில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் ஆசிரியர் குமாரன் பெருமாள். கடந்த 15 ஆண்டு காலம் பாலோ தேசிய இடைநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய பாடத்தின் தலைப்பு வேற்றுமை உருபு. குறிப்பாக 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை உருபை பார்க்க உள்ளோம். என்னோடு பயணிக்க நீங்கள் தயாரா? தயார் என்றால் வாருங்கள், பாடத்திற்கு செல்வோம். வேற்றுமை. வேற்றுமை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். வாருங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையாகும். எடுத்துக்காட்டு: மரம், மரத்தை. இரண்டாவது, வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். அவை: முதல் வேற்றுமை, அதாவது எழுவாய் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமை, அதாவது விளி வேற்றுமை என்பர். நாம் இன்று முதலில் காணவிருப்பது 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. எடுத்துக்காட்டு: ஆசிரியர் வேலனை பாராட்டினார். இந்த வாக்கியத்தில் கோடிடப்பட்ட சொல் வேலனை. வேலனை என்ற சொல்லை பிரித்தால் வேலன் கூட்டல் ஐ என்று வரும். ஆகவே இந்த வேலன் என்ற சொல்லில் ஐ உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காண்போம். ஐ உருபு. ஒன்றாவது, நாற்காலி கூட்டல் ஐ சேர்த்தால் நாற்காலியை. இரண்டாவது, பாலோ கூட்டல் ஐ சேர்த்தால் பாலோவை. மூன்றாவது, பகல் கூட்டல் ஐ சேர்த்தால் பகலை. நான்காவது, மலர் கூட்டல் ஐ சேர்த்தால் மலரை. ஐந்தாவது, தம்பி கூட்டல் ஐ சேர்த்தால் தம்பியை. ஆறாவது, செடி கூட்டல் ஐ சேர்த்தால் செடியை. இதுவரையில் சொற்களில் எவ்வாறு ஐ உருபு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை உருபு, அதாவது ஐக்கு பின் இக், இச், இத், இப் வரின் வலிமிகும். எடுத்துக்காட்டு: ராமனை கூட்டல் பார் சேர்த்தால் ராமனை பார் இப் வலிமிகும். ஏனென்றால் ராமனை ஐ உருபு வந்துள்ளது. கையை கூட்டல் தட்டு
சேர்த்தால் கையை தட்டு. இத் வலிமிகும். கையை என்ற சொல்லில் ஐ உருபு வந்துள்ளது. பையை கூட்டல் கொடு சேர்த்தால் பையை கொடு. இக் வலிமிகும். ஏனென்றால் பையை என்ற சொல்லில் ஐ உருபு வந்துள்ளது. கதையை கூட்டல் சொல் சேர்த்தால் கதையை சொல். இச் வலிமிகும். ஏனென்றால் கதையை என்ற சொல்லில் ஐ உருபு வந்துள்ளது. அடுத்து இதற்கான விளக்கத்தை காண்போம். சொற்றொடர்களில் வருமொழி இக், இச், இத், இப் ஆகிய வல்லெழுத்துக்களில் தொடங்கினால் நிலைமொழி ஈற்றில் சில இடங்களில் வல்லெழுத்து மிகும். குறிப்பு: ராமனை பார். இது ஒரு மாதிரி சொற்றொடர். வருமொழி பார். எனவே இப் வலி மிகுந்துள்ளது. அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால்தான் வல்லினம் மிகும். மேலும் சில குறிப்பு: நிலைமொழி என்பது முதலில் நிற்கும் சொல். கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடரில் ராமனை என்பது நிலைமொழி. வருமொழி என்பது அடுத்து நிற்கும் சொல். சொற்றொடரில் பார் என்பது வருமொழியாகும். தொடர்ந்து நாம் நான்காம் வேற்றுமை உருபை காண்போம். நான்காம் வேற்றுமை உருபு கு. எடுத்துக்காட்டு: வேலனுக்கு பரிசு கிடைத்தது. இந்த வாக்கியத்தில் கோடிடப்பட்ட சொல் வேலனுக்கு. வேலனுக்கு என்ற சொல்லை பிரித்தால் வேலன் கூட்டல் கு என்று வரும். ஆகவே இந்த வேலன் என்ற சொல்லில் கு உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காண்போம். கு உருபு. ஒன்றாவது, தந்தை கூட்டல் கு சேர்த்தால் தந்தைக்கு. கடை கூட்டல் கு சேர்த்தால் கடைக்கு. மூன்றாவது, உணவு கூட்டல் கு சேர்த்தால் உணவுக்கு. நான்காவது, அன்பு கூட்டல் கு சேர்த்தால் அன்புக்கு. ஐந்தாவது, பாரதி கூட்டல் கு சேர்த்தால் பாரதிக்கு. ஆறாவது, ஏழை கூட்டல் கு சேர்த்தால் ஏழைக்கு. இதுவரையில் சொற்களில் எவ்வாறு கு உருபு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நான்காம் வேற்றுமை உருபு, அதாவது குக்கு பின் இக், இச், இத், இப் வரின் வலிமிகும். எடுத்துக்காட்டு: அகிலனுக்கு கூட்டல் சொல் சேர்த்தால் அகிலனுக்கு சொல். இச் வலிமிகுந்துள்ளது. ஏனென்றால் அகிலனுக்கு என்ற சொல்லில் கு உருபு வந்துள்ளது. விலைக்கு கூட்டல் கொடு சேர்த்தால் விலைக்கு கொடு. இக் வலிமிகுந்துள்ளது. விலைக்கு என்ற சொல்லில் கு உருபு வந்துள்ளது. தம்பிக்கு கூட்டல் பாட்டு சேர்த்தால் தம்பிக்கு பாட்டு. இப் வலிமிகுந்துள்ளது. காரணம் தம்பிக்கு என்ற சொல்லில் கு உருபு வந்துள்ளது. தந்தைக்கு கூட்டல் தாகம் சேர்த்தால் தந்தைக்கு தாகம்.
தந்தைக்கு என்ற சொல்லில் கு உருபு வந்துள்ளது. அடுத்து இதற்கான விளக்கத்தை காண்போம். சொற்றொடர்களில் வருமொழி இக், இச், இத், இப் ஆகிய வல்லெழுத்துகளில் தொடங்கினால் நிலைமொழி ஈற்றில் சில இடங்களில் வல்லெழுத்து மிகும். குறிப்பு: அகிலனுக்கு சொல் என்பது ஒரு மாதிரி சொற்றொடர். வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால்தான் வல்லினம் மிகும். குறிப்பு: நிலைமொழி என்பது முதலில் நிற்கும் சொல். சொற்றொடரில் அகிலனுக்கு என்பது நிலைமொழியாகும். வருமொழி என்பது அடுத்து நிற்கும் சொல். சொற்றொடரில் சொல் என்பது வருமொழியாகும். சரி மாணவர்களே, இறுதியாக 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை உருபுக்கான பயிற்சியை காண்போம். இது மிகவும் எளிமையான பயிற்சி. வாருங்கள் சேர்ந்தே பார்ப்போம். இப்பயிற்சியின் கட்டளை சரியான வாக்கியத்தை தெரிவு செய்க. சரி, உங்களுக்கு சுமார் 10 வினாடிகள் கொடுக்கிறேன். அதற்குள் சரியான வாக்கியத்தை அடையாளம் காணுங்கள் பார்ப்போம். இங்கு மொத்தம் 8 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியான வாக்கியத்தை மட்டும் தெரிவு செய்யுங்கள். பார்க்கலாம். சரி மாணவர்களே, கொடுக்கப்பட்ட நேரம் கணிந்து விட்டது. சரியான விடையை சேர்த்து பார்ப்போம். முதல் வாக்கியம்: ஆசிரியர் பாடத்தை போதித்தார். சரியா தவறா? சரி. பாடத்தை என்ற சொல்லில் ஐ உருபு ஏற்று இப் வழிமிகுந்துள்ளது. இரண்டாவது, அம்மா மகனை திட்டினார். சரியா தவறா? தவறு. ஏன் தவறு? மகனை என்ற சொல்லில் ஐ உருபு வந்துள்ளது. ஆனால் இங்கு இத் வழிமிகவில்லை. மூன்றாவது, நாய் திருடனை கண்டு குரைத்தது. சரியா தவறா? ஆம், சரி. ஏன் சரி? திருடனை என்ற சொல்லில் ஐ உருபு ஏற்று இக் வழிமிகுந்துள்ளது. நான்காவது வாக்கியம் பார்ப்போம். ஆதினி வீட்டை சுத்தப்படுத்தினாள். சரியா தவறா? நிச்சயம் தவறு. ஏன் தவறு? வீட்டை என்ற சொல்லில் ஐ உருபு வந்துள்ளது. ஆனால் இங்கு இச் வழிமிகவில்லை. அடுத்து, தம்பி கடைக்கு சென்றான். சரியா தவறா? தவறு. ஏன்? கடைக்கு என்ற சொல்லில் கு உருபு வந்துள்ளது. ஆனால் இங்கு இச் வழிமிகவில்லை. ஆறாவது, அப்பா தம்பிக்கு பணம் தந்தார். சரியா தவறா? நிச்சயம் சரி. ஏனென்றால் தம்பிக்கு என்ற சொல்லில் கு உருபு ஏற்று இப் வழிமிகுந்துள்ளது. ஏழாவது, அப்பூனைக்கு தண்ணீர் கொடு. சரியா தவறா? நிச்சயம் தவறு. ஏன் தவறு? அப்பூனைக்கு என்ற சொல்லில் கு உருபு வந்துள்ளது. ஆனால் இங்கு இத் வழிமிகவில்லை. இறுதியாக, அவனுக்கு கால் வலிக்கிறது. சரியா தவறா? நிச்சயம் சரி. ஏனென்றால் அவனுக்கு என்ற சொல்லில் கு உருபு ஏற்று இக் வழிமிகுந்துள்ளது. ஆகவே மாணவர்களே, இன்றைய பாடத்தில் மிகவும் எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமைக்கான விளக்கம்
வழங்கப்பட்டது. மேலும் இப்பாடம் தொடர்பாக ஐயங்கள் இருப்பின் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள என்னுடைய மின்னஞ்சல் அதாவது இமெயில் மற்றும் தொலைவரி டெலிகிராம் முகவரியில் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு பிடித்திருந்தால் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சந்தாதாரம் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும்.